கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக தேவ பிள்ளைகளோடு கூட அவருடைய வாழ்க்கையில பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளுக்குள்ளான சகல ஆசீர்வாதத்தால நாம் நிரப்புவாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக ஆகாரை தன்னுடைய வீட்டிலிருந்து அவளை துரத்தி விடுகிற தன்னுடைய மகனோடு கூட துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இஸ்மவேலை ஆகாரையும் ஆபிரகாம் வீட்டிலிருந்து அவளை வெளியே அனுப்பி விடுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அந்த இருவரையும் அதிகாலையிலே ஆபிரகாம் அதிகாலையில இருந்து அப்பத்தை கொடுத்து கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து ஒரு பிள்ளையையும் அந்த பிள்ளையையும் அவனிடத்துல ஆகாருடைய பிள்ளையையும் இஸ்மவேல் ஆகிய ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேலையும் அவள் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று பார்க்கிறோம். அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. நல்ல ஒரு சமானத்தோடு சந்தோஷமாக ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த ஆகார் இங்கே அவள் துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். 15ஆம் வசனம் துருத்தியில இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்கிறோம். தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை, மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பான சகோதரி என்ற வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை, லோன்லி ஃபீல் நமக்கு காணப்படலாம். இனி நான் எப்படி வாழ முடியும், எப்படி என்னுடைய காரியங்கள், என்னுடைய லைஃப் எதுக்கு போகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி போகிறது என்று ஒரு மன குழப்பத்துல ஒரு வருத்தத்துல காணப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆகாரம் அப்படித்தான் காணப்பட்டாள். இந்த பிள்ளை இருவரும் அவர்கள் மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில தங்கள் கொண்டு வந்த அப்பமும் செலவழிந்து போனது, தண்ணீரும் செலவழிந்து போனது. வனாந்தரத்துல மிகப்பெரிய அதிகப்படியான வெயில், எங்க கூப்பிட்டாலும் யாருக்கும் காது கேட்க ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. தண்ணீர் இல்லை. நான் சொல்ற தன்னுடைய பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எரிய தூரத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் குறைஞ்ச தூரத்துல போய் உட்கார்ந்து அவர் சத்தமிட்டு அழுகிறதை ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்கல, ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன் பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்கணும்? ஆகார் விடவா பிள்ளை சத்தமா கூப்பிட்டு போய் அழுதற்கு போகிறான்? இல்ல,
அவன் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் இருக்கிறான். ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தபடினால, அவருடைய வித்தாய் இருந்தபடினால தேவன் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்கள, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக, ஆட்டுக்குட்டியானவருக்குள்ளாக அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறோம். நம்ம பாவமுறை நம்மை கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். நம் முன்னே நம் தூரமாயும் அந்நியராய் காணப்பட்டோம். நாம அவருக்கு சத்துருக்களாய் காணப்பட்டோம். நாம் குற்றமுள்ளவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக, கண்டிக்கத்தக்கவர்களாக, எந்த விதத்திலேயும் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதி மற்றவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றினபடினால யார் அவரை நோக்கி பார்க்கிறார்கள், உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிற, சத்தத்தை கேட்கிற, பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நிலத்துல பார்க்கிற பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பாருங்க, நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினால நம்முடைய முற்பிதாவாய் இருக்கிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததியில வருகிற நீங்களும் நானும், அவருடைய வீட்டாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த காலவெளியில நம்முடைய என்ன தேவையாயிருந்தாலும் தேவனிடத்துல கேட்கிற பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். உடனே தேவதூதன் வானத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்வது 17ல, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அப்ப தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அவருக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறோமா? அவரையே நம்பி இருக்கிறோமா? இல்ல அல்லது அவரையும் நம்பி இருக்கிறோமா? இல்ல, அவரை மாத்திரம் நம்பி இருக்கணும். எல்லாத்தையும் நம்பி அவரையும் நம்புறது அல்ல. கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய சொந்த ரட்சகராக, நம்முடைய தெய்வமாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்காக ஓடுகிறவர்களாய், அவரை பற்றி தானே மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படும் பொழுது அவருடைய தாய் நம்மை மாற்றுகிறார். அங்கே ஒரு வார்த்தை நமக்கு ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு, காட்டு ஒளிவமாக மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தில் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாக இருக்கிறதினால் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் காட்டு ஒளிவ மரமாய் இருந்தோம். தேவன் நம்முடைய அவரோடு கூட ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு ஒளிவ மரத்தை போல, காட்டு ஒளிவ மரம் முறித்து போடப்பட்டதான ஒளிவ மரமாய் இருந்தோம். ஆனால் அவரோடு கூட நாமும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவரோடு கூட ஒட்டப்பட்டிருக்கிறபடினால நமக்கும் அந்த ஆசீர்வாதம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன் அடுத்து சொல்றாரு 18ஆம் வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை கையினால் பிடித்து கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அதுக்கு அடுத்த வசனம் 19 சொல்கிறார், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். எனக்கு அன்பானவர்கள, நம்ம சில நேரங்களில ஏதோ வனாந்தரத்தை போல, எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத போல, கைவிடப்பட்ட நிலைமையில யாரும் நமக்கு உதவி செய்ய போறது இல்லைன்னு சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, எனக்கு அன்பானவர்கள, இந்த பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறார் தண்ணீர் இல்லாமல். வனாந்தரத்துல தண்ணீர் இருக்காது. ஆனால் தேவன் நேர்த்தியாய் தண்ணீர் இருக்கிற ஒரு துறவண்டை, அவ்வளவு பெரிய ஒரு கிணறை காண முடியாதபடிக்கு காணப்பட்டார். ஆனால் ஆகார் தன்னுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட தேவன் அவனுக்கு அதே இடத்துல
ஒரு துறவை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவளை கண் காணும்படியாய் செய்தார், கண் திறக்கும்படியாய் செய்தார். கர்த்தரை இந்த காலங்களில விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு யார் அவரை தேடுகிறோமோ அவர்களுக்கு அவர் காண்கிற தேவனாக, அவரை கண்டுகொள்கிற தேவனாய், நமக்கு உதவி செய்கிறவராய், நமக்கு பச்சமாய் பரிந்து பேசுவராக, நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். உன்னை தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது அப்படி ரத்தத்தினால சமீபமானீர்கள் என்று இருக்கிறது. தூரமாய் இருந்த நம்ம எப்படி ஆகார் வனாந்தரத்துல தூரத்துல இருந்தாலும், எந்த உதயமற்ற சூழ்நிலையில் காணப்பட்டாலும், மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், பிள்ளை சாக போறான் என்பதை அவள் அறிந்து கொண்டு தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று அந்த முற்பிதாக்களுடைய சந்ததியில வந்திருக்கிற நீங்களும் நானும் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த நம்முடைய பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். எனவே இந்த காலவேளையில சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் என்று இந்த காலவேளையில இந்த வார்த்தை நம்மோடு கூட வருகிறது. நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு, நமக்கு உதவி செய்கிற தேவன் உண்டு, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் உண்டு, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் உண்டு, நமக்காய் பரிந்து பேசுகிற தேவன் உண்டு, நமக்காய் நன்மை செய்கிற தேவன் உண்டு. நாம் நம்மை அவர் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தாத தேவன். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வந்த போது கூட தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக, நமக்கு நன்மை செய்கிறவராய், நமக்கு கிருபை செய்கிறவராய், உதவி செய்கிற தேவனாய் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த காலவேளையில அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பொழுது, அவருடைய பிள்ளையாய் காணப்படும் பொழுது, அவருக்கு வைத்த பிள்ளைகளாய் நாம் வாழ்கிற பொழுது, நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாக, மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதத்தின் நன்மையை கட்டிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். இல்லை ஆகார் இதே துரத்தை விடப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, மறிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை காணப்படுறது போல நாமும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி காணப்படுவோமானால், நம்முடைய தேவைகள் அப்படிப்பட்டதான காரியங்களை சந்திக்க முடியாதபடிக்கு, யாரும் உதவி செய்ய முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை காணப்படுமானால் தேவனை நோக்கி பார்ப்போம். கொத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய் என் கண்களை எடுக்கிறேன், வானத்தில் பூமி உண்டாக்கின கற்றிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை சங்கீதக்காரன் சொல்ல போல நாமும் நம்முடைய வானத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய கிறிஸ்து நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். நமக்காக நம்மேல் பட்சமாய், நம்மேல் கண்ணோக்கமாய் எப்பொழுது நம்ம நோக்கி கொண்டிருக்கிற அந்த தேவன் நமக்கு உண்டு. எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் எபினேசர் இனியும் நம்மை நடத்துவார். அவரை மாத்திரம் சார்ந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு தயவும் கிருபையும் ஆசீர்வாதம் நன்மையும் கட்டளைகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த தேவன் நம்முடைய தேவன் அவர் சதா காலமும் மரண பரியந்த நம்மை நடத்த அவர் நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எனவே இந்த காலவேளையில இந்த தேவனை மாத்திரம் சார்ந்து நிற்போம். அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே அவரை சார்ந்து ஜீவிப்போம், கர்த்தரை நம்பியிருப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தொடர்ந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.